எனது ஆனந்தி இன்னும் வரலையா? வழக்கமா 9 மணிக்கெல்லாம் வந்துருவாளே. அவ வந்துருவா மாமா. அவ சின்ன குழந்தையா? ஆனந்தியோட போனு சுவிட்ச் ஆஃப்னு வருதே. நான் குணாக்கு கால் பண்ணி பாக்குறேன். அண்ணி, நான் கடையில இருந்து எப்பயோ வந்தாச்சு. ஆனந்தி இன்னும் வீட்டுக்கு வரலையேம்மா. நாங்க வழக்கம் போல 8:45 கடையில இருந்து புறப்பட்டோமே. ஆனந்தி இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே. இதுக்குதான் ஆனந்திய ஒரு வாரமாச்சும் வீட்டுல இருன்னு சொன்னேன். என் பேச்ச யார் கேக்குறீங்க? மனோகரா, இரு, நானும் உன் கூட வரேன். அம்மாவை சமாதானம் படுத்திட்டியா இல்லையா? இல்லடா அம்மா, குமரன் தான் இந்த பிரச்சனையை விட்டுறலாம், கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டான்ல. அதுக்கப்புறம் நீங்க இத பேசி பேசி பெருசாக்குறீங்க. செல்வி அக்காவும் பெரியம்மாவும் பாருங்க, இந்த பிசினஸ் வேண்டான்னு சொல்றாங்க. அத விட்டு எறிஞ்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. எக்கச்சக்க சாக்கு சொல்லி அண்ணனோட பிசினஸ க்ளோஸ் பண்றதுலே குறியா இருக்காங்க. அத நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களேமா. மாமா இத கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச பிசினஸ், இவ்ளோ உழைப்பு போட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நம்ம எதுக்கு வெளியே வரணும்? வேணும்னா அவங்க போகட்டும், இது நம்ம பிசினஸ், நம்ம ஏன் வேண்டாம்னு சொல்லணும்? நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். என்ன சத்தியமா? அந்த ஆனந்திய இனிமேல் நினைக்க மாட்டேன் அப்படின்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணணும். அவன் தான் அந்த ஆனந்தி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டான். அதை சத்தியம் பண்ணு அப்படின்னு தானே சொல்றேன். ஒழுங்கு மரியாதையா என்னை இங்க இருந்து போக விட்டுரு. யாராச்சும் வாங்க, காப்பாத்துங்க. உனக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. மறுபடியும் ஆரம்பிக்காத. அண்ணி, அந்த வீரபத்ரன் எதிர்த்தாப்புல தானே குடி வந்திருக்கான்னு சொன்னீங்க. அவன் வீட்டுல இருக்கானு பாத்தீங்களா? ஒருவேளை அவனால ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்குமோ? உன்னால நான் அனுபவிச்சது எல்லாம் போதும். மறுபடியும் என் வாழ்க்கையில நீ வர